வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரெஸ்ட் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு தவறு செய்தால் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இது வந்து சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்ற ஜேர்னர்ல எடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ்ல வந்து சதுரங்க வேட்டை இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே 4 நண்பர்களை காட்டுறாங்க. இவங்க ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட இருப்பாரு. வீட்டு வாடகை கொடுக்கல அப்படின்றதுக்காக ஓனர் வந்து அவங்கள வெளியே துரத்தி விட்டுறாரு. சோ தங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கையிலயும் சுத்தமா காசு இல்ல. சோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இவங்க தங்குறாங்க. அங்க ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவர் வந்து வித்தியாசமான முறையில ஒரு வியாபாரம் பண்றாரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற இவங்க சின்ன சின்னதா ட்ரிக்கி கேமை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேம்குள்ள அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த கேம் என்ன, அதன் மூலமா இவங்க காசு சம்பாதிச்சாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் வழியா இவங்க சொல்ல நினைச்ச மெசேஜஸ். ஃபர்ஸ்ட் திங், ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒருத்தரோட உரிமை மட்டும் இல்ல, ஒருத்தரோட நம்பிக்கை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. சோ அதை விற்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங் வீடியோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, அதுலயும் டீப் ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எப்படி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டா கன்வே பண்ணிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல இவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கேம், அது ரிலேட்டடான நெகோசியேஷன்ஸா இருக்கட்டும், அது ரிலேட்டடா நடக்கக்கூடிய சில பரபரப்பான மொமெண்ட்ஸா இருக்கட்டும், ரொம்பவே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்ப லைஃப் அப்படின்றதுமே கொஞ்சம் யதார்த்தமான வாழ்வியலை காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹீரோவோட லவ் போர்ஷனையும் ஒரு சின்ன கவிதையா வச்சு கன்வே பண்ணி முடிச்சது அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா தான் பாக்குறேன். அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதமும் நீட்டான ஒரு முடிவு தான். அண்ட் டியூரேஷன் வைஸுமே ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிய ஒரு படம் தான். சொல்ல போனா டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் இதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் கம்மியான பட்ஜெட்ல ஒரு கம்ப்ளீட் மூவி கொடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சிக்கு பாராட்டுகள் சொல்லலாம். பட் இன்னுமே நிறைய விஷயங்கள் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். உதாரணத்துக்கு இதுல வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்களா, அந்த ஒருத்தரை பத்திய டீடைலிங்குமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த இனிஷியல் செட் ஆஃப் அந்த ட்ரிக்கி கேம்ஸ் இருக்குல்ல, அதுல ரொம்ப ஈஸியா நிறைய விஷயங்களை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுலயுமே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் வச்சு காட்டியிருந்திருக்கலாம். ஆல்சோ அந்த பொலிட்டிக்கல் கேம் வருது இல்ல, அதுலயுமே அந்த பணம் கைமாத்துற சீன்ஸா இருக்கட்டும், அண்ட் இவங்க கனவுல நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சீனா இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்டேஜ் பண்ண விதம் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவரால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பர் படமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.